வந்து வேறு விதமாக செய்ய போகிறேன். அதுக்கு வேர்க்கடலை சிக்கன் சொல்லி பேர். இந்த வேர்க்கடலையை வறுத்துட்டு அதோட ஜீரகம், சோம்பு, அப்புறம் இது மிளகு எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. 150 பல்லாரி வந்து நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்க போகிறேன். இந்த வெயிலுக்கு வந்து வெங்காயம் நல்லா வதக்காட்டி கெட்டு போயிடும். அதனால் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்துக்கணும் நம்ம. அப்போ அதை பூண்டையும் இஞ்சியும் தட்டு அதை வந்து எடுத்து போட்டு அதையும் சேர்த்து வதக்கணும். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துடுச்சு. இந்த சமயத்தில் காரத்துக்கு நமக்கு தேவையான 1 கிலோக்கு தகுந்த கலப்பத்தில் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். தூள் 1/4 ஸ்பூன். கரம் மசாலா 1/4 ஸ்பூன். மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன். போட்டாச்சு. இப்போ வந்து நல்லா வதக்கிட்டு சிக்கனை போட்டு வதக்கணும். பருப்பை வறுத்ததை மிளகு, ஜீரகம், சோம்பு போட்டு வறுத்ததை இதை போட்டு வதக்க போகிறேன். நல்லா வதக்கணும். இது தயிரில் ஊற போட்டு முன்னால் வச்சுருக்கேன். சிக்கனுக்கு தேவையான உப்பை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடணும். மூடி வச்சு தண்ணி விடணும். அப்புறம் பெரட்டணும். அதெல்லாம் போட்டு வதக்கி
நல்லா தண்ணி விட்டுருச்சு சிக்கனில். இந்த சிக்கனில் சிம்லேயே சின்ன இதாக வச்சு நம்ம வேக வச்சா சூப்பரான ரோஸ்ட் ஆகும். தெரிஞ்சு சாப்பிட்டா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு மல்லி புதினா போட்டு தலைகளை போட்டு இங்கே வரையும் சில்னஸ் வருதுல்ல. ஏன்னா இந்த வேர்க்கடலை டேஸ்ட்டுக்கும் சிக்கன் கிரேவி இந்த மிளகு எல்லாம் இருக்கிறனால சாப்பிட ருசியாக இருக்குது. இதை செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபீட்பேக் கொடுங்க.